வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, காதல் கணவரை பறிகொடுத்த நடிகை 8 வருடங்களுக்கு பிறகு மலையாளத்தில் ரீஎன்ட்ரி. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல், என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்தியா சந்தியா சம்மதம் சொல்வாயா என்ற பாடல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகைனா அது மேக்னா ராஜ் தான். தமிழில் இவங்க காதல் சொல்ல வந்தேன், உயர் திரு 420, நந்தா நந்திதா உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. காதல் கணவரை பறிகொடுத்த இவங்க கடந்த 8 ஆண்டுகளாகவே சினிமாவில் தலை காட்டாமல் இருந்தாங்க. தற்போது மலையாளத்தில் ரீஎன்ட்ரி கொடுக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தாங்க. நடிகை மேக்னா ராஜிடம் கன்னட நடிகர் சிரஞ்சீவி ராஜும் 10 ஆண்டுகளாக காதலித்து இருந்திருக்காங்க. இதையடுத்து 2018ஆம் ஆண்டு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் இவர்களுடைய திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு சிரஞ்சீவி சர்ஜா தனது வீட்டில் குடும்பத்தினர் மதிய உணவகத்தில் சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக 39 வயதே சிரஞ்சீவி ராஜ் மாரடைப்பால் உயிரிழந்து கன்னட திரையுலகை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்காங்க. சிரஞ்சீவி சர்ஜா இறந்தபோது 7 மாத கர்ப்பிணியாக இருந்த மேக்னா ராஜுக்கு அதே ஆண்டு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஜூனியர் சிரஞ்சீவிக்கும் ராயன் ராஜ் சார்ஜா என பெயர் வைத்தாங்க. கணவர் சிரஞ்சீவி சர்ஜாவின் துயரத்தில் ஆழ்ந்து இருந்த மேக்னா தனது மகனை பார்த்து ஆறுதல் அடைந்து வராங்க. அப்போது தனது கணவரின் புகைப்படத்தை காட்டி இவர்தான் உன் அப்பா என அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. கணவரை இழந்து வாழும் மேக்னா குழந்தைக்காக 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பலருமே கூறி வந்தபோது தெளிவான முடிவில் இருந்த மேக்னா ராஜ் சிலர் 2வது திருமணம் செய்து கொள்ளுங்க என்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் மகனுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிறாங்க. அப்படியானால் நான் யாருடைய பேச்சை கேட்க வேண்டும்? உலகம் என்ன சொன்னாலும் உன் மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என சார்ஜா அடிக்கடி சொல்லுவாங்க. அதன்படி தான் முடிவெடுப்பேன். இதுவரை 2வது திருமணம் செய்து கொள்வது பற்றி நான் எந்த முடிவுமே எடுக்கவில்லை என்று அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. திருமணத்துக்கு பிறகு சினிமாவில் தலை காட்டாமல் இருந்த மேக்னா ராஜ் கணவர் மறைந்த பிறகு குழந்தை நடிப்பில் இருந்து விலகியிருந்தாங்க. தற்போது மேக்னாவின் மகனுக்கு 4 வயதாகிவிட்டது. மீண்டும் சினிமாவில் என்ட்ரியாக இருக்காங்க. 8 வருடங்களுக்கு பிறகு சுரேஷ் கோபி நடிக்கும் மலையாள திரைப்படத்தில் மேக்னா ராஜ் ஒரு முக்கிய இடத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காங்க. அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க. மேக்னா ராஜின் கணவர் நடிகர் சிரஞ்சீவி ராஜா 22 மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் சிவார்ஜினா என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே மாரடைப்பால் உயிரிழந்தது. நடிகர் சிரஞ்சீவி சர்ஜா நடிகர் அர்ஜுன் சர்ஜாவின் உறவினர் ஆவார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.